இந்த இருவரும் திராவிட கட்சிகளுடைய பிரச்சாரத்தால் எங்களுக்கு சாதகம் தான் கூடியிருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு பூத்த அருள்மொழி அவர்களை அழைக்கிறேன். பாண்டே அவர்கள் இதை துவக்கும் பொழுதே சொல்லிவிட்டார். திமுக அண்ணா திமுக தீவிர பிரச்சாரத்திற்கு ஒரு மாற்றம் தேவை என்பதை அவரே வலியுறுத்தி எங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த தேர்தலிலே செய்து வருகிற பிரச்சாரம் இந்த இருவரிடம் இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றியே தீர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இல்லை. கலைஞரை பத்தி இந்த அம்மையார் சொல்றதும் இந்த அம்மையாரை பத்தி கலைஞர் சொல்றதையும் பார்க்கும்போது இவ்வளவு செஞ்சிருக்காங்களாங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருது, எங்களுக்கும் வருது. எங்களுக்கு வெளியில தெரிஞ்சது மட்டும்தான் தெரியும். ஆனா நடந்த நுணுக்கமான செய்திகள் பூரா யாருக்கு தெரியுது? கலைஞருக்கு தெரியுது. பக்கம் பக்கமா இருக்க விடுறார். கலைஞரை பற்றி என்னென்ன சொல்லணுமோ அதை பூரா ஜெயலலிதா அம்மையார் சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரும் செய்யற அந்த பிரச்சாரம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜாதகமாக தான் இருக்கு. ஏன்னா நாங்க இந்த புள்ளி விவரங்கள்லாம் எங்க போய் தேடுறது? கேட்டாலும் அதிகாரிகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு திரும்பி இவங்க வந்துட்டா நம்ம பாடு சங்கடம் ஆயிட்டுதுன்னு அதிகாரிகள் மறைக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்றது எங்களுக்கு தான் ஜாதகமா இருக்கு. அது இந்த 110வது விதியின் கீழ் அம்மா சொன்ன விஷயத்தை கலைஞர் எவ்வளவு அழகா விமர்சனம் பண்ணார். 110 அறிவிச்சது இவ்வளவு திட்டங்களை நீங்க அமுல்படுத்தாம இருக்கீங்களேன்னு எவ்வளவு அழகா சொன்னார். அதுக்கு ஒரு விமர்சகர் தான் எழுதினாங்க. அதுல அதுவும் தந்தி தந்தியில தான் பார்த்தேன். 110க்கு அடுத்தது 111. இது தெரியாதா உங்களுக்கு? சொன்னதெல்லாம் 110, செஞ்சதெல்லாம் 111. நெச்சிய காட்டுட்டான். ஒண்ணு நடக்கலீங்களே. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்களே, நீதி கட்சியின் காலத்திலே போடப்பட்ட மதிய உணவு திட்டம் காமராஜர் காலத்திலே விரிவுபடுத்தப்பட்டது, எம்ஜிஆர் ஆட்சியிலே முட்டையோடு போடப்பட்டது. போடப்படுவது உண்மை. ஆனால் அது சாப்பிடுவதற்கு மாணவர்கள் இங்கே இருக்கிறார்களா? அரசு பள்ளிக்கூடங்களிலே மாணவர்கள் இருக்கிறார்களா? அரசாங்கம் அரசு பள்ளிக்கூடத்திற்கு செய்கிற செலவெல்லாம் சரியாக மாணவர்களுக்கு செலவழிக்கப்படுகிறதா? ஆனா கல்வி கற்க வேண்டும் என்று நினைப்போம்னா அரசு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடத்துக்குள்ள வரா. விலை போட்டு வாங்கினால்தான் கல்வி என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? 50 ஆண்டு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அதிலிருந்து மாற்றம் வேண்டும் என்று இளைஞர்கள் கொஞ்சி எழுந்து வந்திருக்கிறார்கள் என்றால் அதில் என்ன தவறு? இனி வருங்காலத்திலே மாற்றம் தேவை என்று சொல்லுகிற எண்ணத்தை இன்னும் 15 நாட்களிலே மக்கள் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவார்கள். சகோதரர் அவர்களே, 2 நாட்கள் பொறுங்கள் என்று சொன்னீர்கள். 19ஆம் தேதி 20ஆம் தேதி வரையிலே பொறுப்போம். இங்கே ஆளப்போவது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அல்ல. நிச்சயமாக இளைஞர்கள் எழுச்சியாலே ஒரு புது அரசுதான் இங்கு அமையும் என்பதை சொல்லி நீங்கள் அத்துணை பேரும் அதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். அதிமுகவும் திமுகவும் எப்படிப்பட்ட கட்சிகள் என்று சொல்வதற்கு முழுமையான தகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. 2 பேருடைய வாழ்ந்து பழகியவர்கள் அவர்கள்தான். அடுத்ததாக இந்த இருவரும் திராவிட கட்சிகளுடைய பிரச்சாரத்தால் அவர்களுக்குத்தான் சாதகம், மாற்று அணிகளுக்கு பாதகம் என்று சொல்லக்கூடிய அணியில திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீண்ட நெடுநாட்களாக இணைந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் திரு காதர் மொய்தீன் அவர்களை அன்பு அழைக்கிறேன். அரசியலில் ஜனநாயக மரபுகள், ஜனநாயக நாகரிகம் நமது நாட்டில் இருக்க வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கு இதுவரை நான் உதாரணம் காட்ட முடியவில்லை. இனி
திருச்சியில் நடந்த இந்த நிகழ்ச்சியை நான் உதாரணம் காட்டுவேன். அப்படிப்பட்ட ஒரு அவையாக இதனை நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட பாரம்பரியத்தை பேசக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அதற்கு மாற்றாக இருக்கக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த மாதம் 15ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் நடந்த ஒரு தேர்தல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். தனபாலன் ஐயா அங்கே வேட்பாளராக நிற்கிறார். அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அவரையும் எனக்கு நெய்ய வேண்டியவர் வேட்பாளராக நிற்கிறார். ஒரு குடிசை பகுதியிலே சென்று, அம்மா எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த குடிசை பகுதி பெண்கள், இல்லை இல்லை நாங்கள் இரட்டை இலைக்குத்தான் வாக்கு போடுவோம் என்று சொன்னார். ஏன் இரட்டை இலைக்கு என்று அவர் கேட்ட பொழுது, முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் எங்களுடைய வங்கி கணக்கிலே வெள்ள நிவாரணமாக 5000 ரூபாய் போட்டிருக்கிறார், அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று பெண்கள் சொல்ல, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அந்த சகோதரர் 5000 வங்கியில் போட்டதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டுமானால் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் செலுத்த வேண்டும். மத்திய அரசு கொடுத்த பணத்தை தமிழ்நாட்டு முதல்வர் உங்கள் வங்கியிலே போட்டிருக்கிறார். ஆக 5000 ரூபாய்க்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி ஏற்பீர்களே, ஆனால் அது எனக்குத்தான் போட வேண்டும் என்று வாதம் பண்ணிக்கொண்டு வாதம் நீடித்துக் கொண்டு போயிருக்கிறது. இறுதியிலே அவர்கள், நீங்கள் அந்த அம்மா போடவில்லையா, நீங்கள் தான் போட்டீர்களா என்று சொல்லிவிட்டு அந்த பெண்கள், அப்படியானால் ரெண்டுக்கும் பொதுவாக இனி சூரியனுக்கு நாங்கள் போட்டு விடுகிறோம் என்று. இது நடந்தது. இதை ஏன் இங்கே நான் சொல்லி என்று சொன்னால், தமிழ்நாட்டு வாக்காளர் மத்தியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் அவருடைய மனதிலே திமுக தான் வந்திருக்கிறதே தவிர, அருமை நண்பர்கள் சொல்வது மாதிரி மாற்று அணிக்கு நினைவுக்கு வரவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்று 5,82,00,000 வாக்காளர் இருக்கிறார். அதில் ஏறத்தாழ 2 கோடி பேர் இளைஞர்களாக இருக்கிறார் என்று தேர்தல் கமிஷன் அறிவிப்பு செய்கிறது. 5,82,00,000 வாக்காளர்களில் கட்சியிலே உள்ளவர்கள் எத்தனை பேர்? தமிழ்நாட்டிலே எல்லா கட்சிகளுடைய உறுப்பினர்களையும் சேர்த்து பார்த்தால், எங்களது கட்சி வச்சிருக்கிறோம் 5 லட்சம் பேர் தான் உறுப்பினர். இங்கே வந்திருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்களுடைய உறுப்பினர்கள் எவ்வளவு பேர்? எல்லாம் சேர்த்தால் ஏறத்தாழ 3 கோடி பேர் தான் வரும். இந்த கட்சி உறுப்பினர் அத்தனையும் சேர்த்தால் 3 கோடி பேருக்கு மேல் எந்த கட்சி உறுப்பினர் தமிழ்நாட்டில் இல்லை. மீதி 2,82,00,000 பேர் வாக்காளர்கள். அவர்கள் எல்லாம் யாருக்கு வாக்கு போட போகிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் பிரச்சாரம், அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை, அதனை எடுத்துச் சொல்லக்கூடிய முறை, மக்கள் அதற்கு கொடுக்கிற வரவேற்பு, எல்லா இடத்திலும் அவர்களுக்கு காட்டக்கூடிய ஆர்வம், எழுச்சி, குறிப்பாக இளைஞர் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி, இது அத்தனையும் எதை நோக்கி செல்லுகிறது என்றால், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆளுகிற ஆட்சியை மாற்றிவிட்டு இன்னொரு ஆட்சி வர வேண்டும், அது திமுக ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற உணர்வைத்தான் மக்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். ஆதமி ஆதமி से मिलता है मगर दिल किसी से मिलता है. மனிதன் மனிதனை சந்திக்கிறான், ஆனால் மனம் மனதை சந்திக்கிறதா? அப்படி மனம் மனிதனுடைய மனதை சந்திக்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக பிரச்சாரம் நாட்டிலே இப்பொழுது சென்றிருக்கிறது. மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டிருக்கிறது, ஈர்த்திருக்கிறது. அதனுடைய விளைவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக திமுக தான் வரப்போகிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த மாற்று அணிக்கு மிகப்பெரிய அது பாதகமாக விளைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை சொல்லி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செலான். குடும்பங்களிலேயே இதயங்கள் இணையாத போது கூட்டணியில எப்படி இதயங்கள் இணையும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில். இந்த அணியில இந்த இருவரும் திராவிட இயக்கங்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்வது அவர்களுக்குத்தான் பாதகமாகிறது. மாற்று அணிகளுக்கு, எங்களை போன்றவர்களான் இது முழுமையான சாதகமாக அமைகிறது என்ற தரப்பில் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை பேச அழைக்கிறேன்.
நயத்தகு அரசியல் நாகரிகத்திற்கு இந்த மக்கள் மன்றம் வித்திட்டிருக்கிறது. தொடர்ந்து நடைபெறுகின்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சி திரும்ப திரும்ப அத்தகைய ஒரு நல்ல நாகரிகத்தை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அதிலே இந்த மேடையிலும் இந்த மக்கள் மன்றத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அதிமுக திமுக இருவரையும் கல்யாண பத்திரிகை கொடுத்தா கூட போக மாட்டான் சார். அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் சட்டசபையிலேயே எதிரெதிர்தான் உட்காரணும். கலைஞர் வாய்ப்பு கேட்கிறாரே, 93 வயதிலும் தள்ளாத வயதிலும் இன்னைக்கும் நான் முதலமைச்சர் நாற்காலியில மறுபடியும் உட்காரணும்னு பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அவரை சட்டமன்றத்துக்கு கடந்த முறை தேர்ந்தெடுத்தாங்க. அவருக்கு சட்டமன்றத்துக்குள்ள அவர் கேட்ட இடத்துல நாற்காலி போடல. எப்பேற்பட்ட நாகரிகம்! சட்டசபைக்கு போனா வேட்டிய உருவானா சேலைய உருவானான்னு தெரியல. இந்த சட்டசபையை சட்டசபையாக சண்டைக்களமாக மாற்றியவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். எப்பேற்பட்ட அரசியல் நாகரிகத்திற்கு வித்திட்டிருந்தார்கள் எங்கள் பெருந்தலைவர் காமராஜரும் எங்கள் ஜீவா அவர்களும். எப்பேற்பட்ட அரசியல் நாகரிகத்திற்கு வித்திட்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த அரசியல் நாகரிகம் எங்கே போனது? 67 இருந்து நீங்கள் தான் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறீர்கள். சுயமரியாதை பேசினீர்கள். தமிழன் தன்மானம் மிக்கவன், சுயமரியாதைக்காரன். அந்த தமிழனை இலவச மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் ஏங்க வைத்து எல்லாம் அதிமுக தேர்தலுக்காக காத்துட்டு இருக்காங்க. திமுக நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்குது. இலவச திட்டம், பல்வேறு விதமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அம்மா என்ன இலவசங்களை கொடுத்து எப்படி வாக்குகளுக்கு பணம் கொடுத்து கவர் பண்ணக்கூடிய அரசியலுக்கு திருமங்கலம் வித்திட்டது என்று சொன்னால் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது இன்றைக்கு எல்லாம் அந்த அதிமுக திமுக இவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றியது யார்? இலவச திட்டங்கள். கலைஞர் இலவச வண்ண தொலைக்காட்சினாரு. பரவாயில்லையே, அவர் ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்திருக்காரு போல இருக்கு. எதுக்காக இலவச வண்ண தொலைக்காட்சினா, மருமகன் குடும்பத்தார் நடத்தக்கூடிய கேபிள் டிவி, கேபிள் நல்ல காசு வரணும். இப்ப அம்மா சிமெண்ட், எதுக்காக அம்மா சிமெண்ட்னா பூரா மணல் குவாரிலையும் வசூல் பண்ணக்கூடிய அந்த மணல் விற்பனையாகணும். அதுக்கு சிமெண்ட் வேணும், அம்மா சிமெண்ட். இவங்க கொடுக்கக்கூடிய இலவசம், இவங்க தீட்டக்கூடிய திட்டம் இவர்கள் கஜானாக்களை பெருக்கிக் கொள்வதற்காக. இந்த தமிழகத்திலே 1 ரூபாய்க்கு 1 லட்சம் என்று கவர்ச்சிகரமாக பேசி தமிழ்நாடு அரசியலிலே லாட்டரியை அறிமுகப்படுத்தியது யார்? தம்பி, கிடைத்தால் வீட்டுக்கு, கிடைக்காவிட்டால் நாட்டுக்கு. இப்படி பெரிய பெரிய கூட்டங்களை இப்பெல்லாம் கூட்டம். அந்த காலத்துல தேசியம் தெய்வீகம் இரு கண்கள் என வாழ்ந்த எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்படி போனாலே கூட்டம் சேர்ந்துரும். அவரை பார்க்கறக்கே, தரிசனம் பண்றதுக்கே. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சரிஷ்மா இருந்தது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மக்களை கிரவுட் புல்லிங் பீப்புள், ஒரு மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நேரு வருகிறார், ஒரு பெருந்தலைவர் வருகிறார் என்று சொன்னால் மக்கள் தானாக கூடுவார்கள். ஆனா இன்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நீங்கள் கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் உங்களால் கூட்டத்தை சேர்க்க முடியுமா? இன்றைக்கு தமிழினத்திலே ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலே நம்முடைய மக்கள் இன அழிப்புக்கு, ஈழத்திலே சிந்துவது எங்கள் ரத்தம், இந்து ரத்தம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அங்கே ஒரு இன அழிப்பு. அந்த இன அழிப்பிலே கொல்லப்பட்ட எங்கள் மக்களை விட இங்கே டாஸ்மாக் கடைகளால் விதவைகளாகி போன எங்கள் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இளைய சமுதாயத்தை குடிகார சமுதாயமாக மாற்றி இருக்கிறீர்களே, இதையெல்லாம் மாற்ற வேண்டாமா? இந்து மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கோடி ரூபாய் இலவசம் அல்ல, இலவசங்கள் ஒழிக்கப்படும். 1 கோடி ரூபாய் வழங்குவோம். அந்த 1 கோடி ஓராண்டுக்குள் வழங்கப்படும். அடுத்த 2 ஆண்டுக்குள் அந்த 1 கோடி ரூபாயில் அவர்களுக்கு தேவையான உண்மையான நமக்கு நாமே இதுதான், அவர்களுக்கு தேவையான வீடு, அவர்களுக்கு தேவையான தொழில், விவசாயம் இவற்றை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நாங்கள் சுலப தவணையிலே திரும்ப வசூல் செய்வோம், வரி வசூல் செய்வோம், அரசாங்கத்தை நடத்துவோம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மாற்றத்தை ஏற்படுத்த ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, மாடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, எதுவுமே சரிப்படல. அண்ணன் வந்தாரு, வச்சுக்கோ ஆளுக்கு 1 கோடி, நல்லா சாப்பிடுது. முதல் சுற்று இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் புதுக்கோட்டை விஜயா அவர்களை பேச அழைக்கிறேன்.
இவர்கள் என்ன காரணத்தினாலேயோ தமிழ்நாடு மக்கள் மன்றத்திலேயே திமுக அதிமுகவிற்கு மாற்று இல்லாத சூழ்நிலையில் தந்தி டிவியினுடைய மக்கள் மன்றம் திமுக அதிமுகவிற்கு மாற்று அணி இருக்கிறது என்கிற ஒரு மாயையை ஏன் இவர்கள் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் திமுக அதிமுகவிற்கு மாற்று இல்லை என்பது ஏகோபித்த கருத்து. மக்கள் மன்றத்திலேயே மாற்று இல்லாத பொழுது என்ன காரணத்தினாலேயோ இந்த மேடையில் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே அணியில் உட்கார்த்த வேண்டும் என்கிற ஆசை எங்கள் நடுவர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் மாத்திரம் ஏன் வந்தது என்பது எனக்கு விளங்கவில்லை. தயவு செய்து இந்த மன்றத்தின் மூலமாக ஒரு செய்தி, அதிமுகவை அருள் கூர்ந்து அதிமுக என்றே அழையுங்கள், அண்ணா திமுக என்று சொல்லிவிடாதீர்கள். கலைஞர் அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்டார்கள், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? தலைவர் கலைஞர் அன்றைக்கே சொன்னார், சிங்கத்திற்கு முன்னால் ஆ சேர்த்தால் எப்படி அசிங்கமாகி விடுமோ, நீதியின் முன்னால் ஆ சேர்த்தால் எப்படி அநீதி ஆகிவிடுமோ, நியாயத்தின் முன்னால் ஆ சேர்த்தால் எப்படி அநியாயமாகி விடுமோ, தர்மத்தின் முன்னால் ஆ சேர்த்தால் எப்படி அதர்மம் ஆகிவிடுமோ, அதை போல இவர்கள் திமுகவிற்கு முன்னால் ஆ சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். எனவே தயவு செய்து அண்ணா திமுக என்று சொல்லிவிடாதீர்கள். இந்த மக்கள் மன்றத்தின் மேடைக்காக கூட திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில் இருப்பதை உள்ளபடியே நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலே இருக்கிற மக்களுடைய எண்ணமும் அதுதான். தமிழ்நாட்டில் திமுக இல்லை என்றால் அதிமுக. தோசையை திருப்பி போடுற மாதிரி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் என்பது 67 இருந்து தமிழகத்தில் தொடர்ந்து வருகிற நிலை என்று சொல்லாவிட்டாலும் கூட 89க்கு பிறகு தமிழ்நாட்டிலே அதுதான் தொடர்கதையாக நீங்கள் நானும் பார்க்கிற நிலை. இந்த நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது பிரச்சாரத்தாலே வளர்ந்த இயக்கம், பேசி பேசியே வளர்ந்த இயக்கம். 67 அண்ணா தலைமையிலே ஆட்சியை பிடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்டார்களாம், இயக்கம் தொடங்கி 18 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிறீர்களே, இது எப்படி சாத்தியமாயிற்று? அப்பொழுது அண்ணா அவர்கள் எளிமையாய் சொன்னார்களாம், வாய்மையினாலே சாத்தியமாயிற்று. என்ன வாய்மை என்று கேட்கிற பொழுது இந்த இயக்கத்தின் சொற்பொழிவாளர்கள் வாயால் பேசினார்கள், எங்கள் இயக்கத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மையால் எழுதினார்கள், இந்த வாயும் மையும் இணைந்தது, இந்த வாய்மையினாலே நாங்கள் ஆட்சியை கைப்பற்றினோம் என்று சொன்னார்கள். பேசி பேசி வளர்ந்த இயக்கம். ஆனால் அதற்காக இவர்கள் அண்ட புழுகு ஆகாச புழுகு என்கிறார்கள். நல்ல தமிழை நீங்கள் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்ததே எங்கள் அண்ணாவும் தலைவர் கலைஞருடைய பேனா. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையாட்டி ஊமையா இருப்பீங்க, தெரியுமா? ஊமையா இருப்பீங்க இல்லாட்டி. வணக்கம் என்பது எப்படி மாற்றப்பட்டது? நமஸ்காரம் என்பது இனிய தமிழில் வணக்கம் என்பது என்று மாறியது எப்பொழுது? விவாக சுப முகூர்த்தம் என்று விழிவிதங்க சொல்வதுதான் விவேகம் என்றிருந்த காலத்தை மாற்றி மணவிழா என்று ஒலிக்க வைத்தது அண்ணாவும் தலைவர் கலைஞரும் கொடுத்த பேனா மூனை. மறந்துவிடக் கூடாது. ஸ்ரீ திருவானது ஸ்ரீமதி திருமதியானது எப்பொழுது? அண்ணாவும் கலைஞரும் பேனா பிடித்ததற்கு பிறகு. நல்ல தமிழ் தமிழ்நாட்டில் நடமாட தொடங்கியது இவர்கள் இருவரும் பேனா பிடித்ததற்கு பின்னாலேதான். எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்கள் இந்த வயதிலேயும் தளபதி அவர்களுடைய சட்டையை பார்க்கிறாரே தவிர அவர் அதிமுகவிற்கு ஒவ்வொரு பிரச்சாரத்திலேயும் எப்படி சாட்டையடி கொடுக்கிறார் என்பதை ஏனோ அவர்கள் பார்க்க மறந்து போகிறார்கள். என்னுடைய பிரச்சாரம் என்பது இன்றைக்கும் 93 வயதிலேயும் களப்போராளியாய் களத்திற்கு வந்திருக்கிற தலைவர் கலைஞரின் தலைமையிலே நடைபெறுகிற பிரச்சாரம். அவர் ஆகாய மார்க்கமாக பறந்து வரவில்லை, மக்களோடு மக்களாக பிரச்சார வாகனத்தின் மூலமாக ஊர்ந்து வருகிறார். நான் தாயாக இருக்கிறேன், உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன். ஒரு தாய்க்குத்தான் தெரியும் ஒரு சேய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா பேசின உடனே ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்ல என்ன எழுதினார்? நீங்கள் தாயா? ஆமாம், நீங்கள் தாய்தான். கர்நாடகாவில் பிறந்தாய், சர்ச் பார்க்கில் படித்தாய், தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தாய், வறுமையில் வாழ்ந்தாய், சினிமாவில் நுழைந்தாய், ஆட்சியை பிடித்தாய், ஆணவ ஆட்சி நடத்தினாய்,
ஊழல் செய்தாய் உள்ளே இருந்தாய், நிதியை கொடுத்தாய் நீதியை வளைத்தாய், ஏரியை திறந்தாய் யமனாய் வதைத்தாய், வாட்ஸ்அப் மூலம் கண்ணீர் வடித்தாய். ஆமாம், நீ தாய்தான்னு நம்ம சகோதரன் எழுதுறான. உடனுக்குடன் அவனுடைய சிந்தனையிலே வருகிற அந்த உணர்வு பாருங்க. இந்த பிரச்சார பாணிதான் இன்றைக்கு நாட்டிலே இருக்கிற எல்லா இளைஞர்களையும் சிந்திக்க வைக்கிறது. இந்த அணியே தேவையில்லாதது. நான் எதிரணியை பார்க்கிறேன். கிராமத்துல சொல்லுவாங்க, பந்திக்கே கூப்பிடல இலப்பீத்தல் சொல்லிட்டு இருக்கிறீங்களேன்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்றே கிடையாது. அதிமுக இல்லை என்றால் திமுக, திமுக இல்லை என்றால் அதிமுக. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சாத்தியம். அந்த வரிசையிலே பார்த்தால் அதிமுக 5 ஆண்டு கால ஆட்சி, அதற்கு பிறகு திமுக 2016 மே 19 பிறகு ஆட்சி. இதுவே தமிழ்நாட்டில் சாத்தியம் என்று சொல்லி எங்களுடைய பிரச்சாரம் என்பது மாற்று முகாமிற்கு பாதகம்தான் என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதியின் பிரச்சாரத்தை, தலைவர் கலைஞரின் களப்போராளியின் பிரச்சாரத்தை உற்று நோக்குகிறார்கள், உண்மையாய் உணர்கிறார்கள். உதயசூரியனுக்கும் அதன் தலைமையிலான கூட்டணிக்கும் தான் வெற்றி என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட இயக்க சகோதர சகோதரிகள் எப்பேற்பட்ட சொல்லாற்றல் மிக்கவர்கள் என்பதற்கான ஒரு உதாரணமாக விஜயா இருப்பதை நாம் பார்த்தோம்.